இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் ரெண்டும் சேர்த்து. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் கூட அது எடுத்துக்கலாம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் பாலில் சாதம். தேங்காய் சாதம் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து தேங்காய் பாலில் சாதம். தேங்காய் பால் புலாவ்னு சொல்லலாம், தேங்காய் பால் பிரியாணின்னு சொல்லலாம். தேங்காய் பாலில் ஒரு சாதம் பண்ணி அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தக்காளியில் கிரேவி. தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் தேங்காய் பால் ஜலமே விடுறதில்ல. ஸோ இப்போ அதனால இந்த பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பால் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. இது வந்து காரத்துக்கு வந்து 2 தாளிக்கிறதுக்கு 2 இலை, கிராம்பு, ஏலக்காய், ஒன்று இது இந்த ஸ்டார் இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, காரமே வேண்டாம்னா அந்த பச்சை மிளகாமே இல்லாமல் பண்ணோன்னு வச்சுங்களேன், குழந்தைய கூட ஊட்டிடலாம். இந்த பாசுமதி ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ஒரு 2-3 வாட்டி கலைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுருவேன். 10 நிமிஷம். இல்லை இப்போ இந்த தேங்காய் பால் எடுக்கிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் வடிகட்டின்ட்டு திருப்பி அரைச்சாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் விதைன்னு வெந்நீர் விட்டால் கூட பால் நல்லா இறங்கிடும். அப்படியா? பால் எடுத்துன்ட்டு 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். தேங்காய் விட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த இலை, கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி பூ எல்லாத்தையும் போட்டுறேன். பச்சை மிளகா லேசாக போட்டு இது வதங்கிட்டு இல்லையா, இப்போ இந்த அரிசியை போட்டுறேன். இந்த ரைஸ் வந்து இந்த வெரைட்டி ரைஸ் வந்து டியூன் பாஸ் கூட நல்லாயிருக்கும். ஆமாம், மல்டி பர்பஸ் இது. ஆமாம், அரிசியை போட்டுட்டு அந்த இதில் 2 கப்பு இதில் தான் வேணும். ஆமாம், அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லி வச்சுன்னா நல்லது. நான் உங்கள்கிட்ட நிறைய கொஷின் வேறு கேட்கலான்னு இருக்கேன், அதனால் சிம்லி வச்சுக்கிறேன். ஓகே, கரெக்டாக 2 கிளாஸ் இருக்குது. இல்லை 2 போனால் ரொம்ப உதிரியாக இருக்கும். உதிரியாக வேணும் அப்படின்னா அது எடுத்துக்கலாம். கொஞ்சம் வயசாக நான் சாப்பிட்டோம்னா ரொம்ப உதிரியாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதுக்காக இன்னும் நான் டம்ளர் விட்டுக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, நிறைய வேண்டாம், துளியோண்டு மஞ்சப்பொடி, உப்பு, எவ்வளோ அந்த இதுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் அடுப்பை. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அது எடுத்துட்டுரும். ஆமாம், ஓப்பனாக இருக்கிறதுனால எடுத்துட்டுரும். ஆமாம், அது அப்படியே ஆகிடுது இல்லையா. நான் வந்து ஒரு இது பண்ணியிருந்தேன், மனதை மயக்கும் மல்டி பர்பஸ் புலாவ். அது மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஆமாம், அடுப்பில் சிம்மில் வச்சு மூடிட்டேன். அது பாட்டு ஆயின்ட்டுருக்கட்டும். நான் இந்த பக்கத்தில் இந்த தக்காளியை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேசலாம். ஓகே, ஒரு 5-6 தக்காளி வந்து நறுக்கி வச்சுமா, 4 நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி கிரேவி. ஆமாம், தக்காளி கிரேவி, தக்காளி கொஜ்ஜு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு இந்த தக்காளியை போட்டுருவேன். வதங்கிட்டு இருக்கோம், நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மசிச்சிடணும். மசிக்கும் போதே கொஞ்சோண்டு இந்த காரப்பொடி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போட்டுருவேன். அப்புறம் இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக துளியோண்டு எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயம் நிறைய வச்சுருக்கேன். பெருங்காயம் இந்த பச்சை மிளகாயை வதக்கி போடுவேன். இந்த பெருங்காயம் பச்சை மிளகா வாசனை வந்து அதை நல்லா தூக்கி விட்டுரும். இது வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும். நம்ம தோசை, இட்லிக்கு, சப்பாத்திக்கு ப்ளஸ் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸ் யூஸ் பண்ணலாம். அது பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படி நீங்கள் என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, கந்த சஷ்டியை பற்றி கேட்கலான்னு நினச்சேன். அது பாடி அதில் ஒரு 2-3 வார்த்தைகள்லாம் அர்த்தம் புரியல. அது என்னென்னு கேட்கலான்னு நினச்சேன் உங்களை இன்றைக்கி. சஷ்டி வருதா? நம்ம 29 செவ்வாய்க்கிழமை இல்லை? ஆமாம், சஷ்டி மாதம் சஷ்டி வந்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வச்சு இந்த கார்த்திகை மாதம்னாலே முருகன், நரசிம்மர் அப்பயே சொல்லியிருக்கீங்க நீங்கள் யோகா பற்றி. ஆமாம், அதனால் இந்த கந்த சஷ்டி எப்பயுமே படிப்பேன் நான். அதுலேருந்து அந்த வார்த்தைகளை கேட்குறேன். ஓகே, அது மீனிங் சொல்லுங்கள். ஓகே, கடுகு, வெந்தயம், 2 கருவேப்பிலை போடுறேன், ஒரு தக்காளியும் போட்டுறேன். நீங்கள் சொல்லுங்களேன், அது பாட்டு ஆயிட்டுருக்கோம். வெந்தயம் போடல இன்னும் போடுறேன், நான் போட்டு போடுறேன், சொல்லிட்டேன் இல்லையா, போட போகிறேன். நீங்கள் அந்த கந்த சஷ்டி பற்றி சொல்லுங்கள் எனக்கு. என்ன கொஸ்டின்? கந்த சஷ்டியில் துதிப்போர்க்கு வல்லினை போல் துன்பம் போல் நெஞ்சில் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புரியுது மீனிங். துன்பம் போம், துன்பம் போயிடும் அப்படின்னு. நெஞ்சில் பதித்தார்க்கு செல்வம் அதெல்லாம் இருக்கும்போது நிஷ்டையும் கைகூடுன்னு வரும்ல. அது ரொம்ப நாள் டவுட் எனக்கு. நிஷ்டையும் கைகூடுன்னா, நிஷ்டைனா தூக்கம் தான் சொல்லுவாள்ல, அது என்ன மீனிங்? அது நிஷ்டையும் கைகூடுன்னு வரல, என்னது? இது வந்து சஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இதை வந்து இது வாழ்த்து பாடல் மாதிரி, இல்லைன்னா அந்த பாடலை பற்றி ஒரு முகவரை எல்லாமே இருக்கும். எல்லா இதுலேயுமே உண்டு. இந்த முகவரை மாதிரி அதில் வரும். அது துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தூங்கும், நிஷ்டயம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷ்டை அப்படிங்கிறது வந்து, நிஷ்டை நேரடியாக பொருள் எடுத்தோம் அப்படின்னா தூக்கமும் கைகூடும் அப்படின்னு வராது இல்லையா.
நிஷ்டை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து தியானம். மனசில் வந்து முருகனை நினச்சிட்டு உட்கார்ந்தோம்னா தியானமும் கைகூடும். அந்த தியானத்தினால ஞானமும் அருளும் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சஷ்டியோடைய முகவரை. நிஷ்டை அப்படிங்கிறது தியானம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சஷ்டியை நோக்க சரவண பவனார்னு வந்துட்டு சிஸ்டருக்கு உதவுன்னு வரும். சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன்னு. இந்த சிஸ்டர் அப்படின்னா என்னது? சிஸ்டர்னா கூட பிறந்தவளா? அதான் கேட்குறேன். சஷ்டியை நோக்க சரவண பவனார், சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் அப்படிங்கிறது முதல் வரி இந்த சஷ்டியில். இந்த சிஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால கந்த சஷ்டி கவசம்ல கந்தன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துருவோம். சரவணா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு வேறு வேறு மீனிங் இருக்கானே இருக்கணும் இல்லையா? திடீர்னு கந்தன் அப்படின்னு ஒரு பேர் வராது, திடீர்னு சரவணா அப்படின்னு ஒரு பேர் வராது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? இல்லையா? அது வந்து ஒரு பேரில் காரணம் இருக்கணும். அது என்ன மீனிங்னு பார்த்துருவோம். ஏன்னா அதை தெரிஞ்சுட்டு சஷ்டியை படிக்கிறது நல்லது இல்லையா? கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லுவோம். கவசம் அப்படின்னா என்னது? ஒரு அரண், ஒரு ஷீல்டு. சஷ்டி அப்படிங்கிறது 6வது நாள், வளர்பிறையில் 6வது நாள் இல்லை தேய்பிறையில் 6வது நாள். இதை வந்து சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். கந்த சஷ்டி அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானை பற்றி சஷ்டி கவசம். இது வந்து கணபதி சஷ்டியும் இருக்குது, கந்த சஷ்டியும் இருக்குது. கந்தன் அப்படின்னா இந்த கந்துன்னு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த யானையெல்லாம் கட்டி போடுவாள்ல, யானையெல்லாம் காலில் கட்டி போடுற தறி. குதிரைக்கு வந்து கடிவாளம் அப்படின்னு சொல்லுவா, யானைக்கு வந்து தறி அப்படின்னு சொல்லுவா. அந்த தறிக்கு பேர் வந்து கந்து. இங்கே யானை அப்படிங்கிறது வந்து நம்ம கஜேந்திர மோட்சத்தில் கூட பார்த்தோம். யானை அப்படிங்கிறது வந்து மனுஷனுடைய ஆசாபாசங்கள். இதான் வந்து யானை, யானையாக உருவப்படுத்துறது. அந்த யானைக்கு வந்து எப்படி கால் கட்டு போடுறோமோ அது மாதிரி மனுஷனுடைய ஆசாபாசங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டு போட்டு ஒரு கட்டுப்பாட்டோட நம்மளை வந்து வழி நடத்துறவன் கந்தன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் கந்தன் அப்படின்னு பேர். சரவணன், இதுல இருந்து சரவணன் பேர் ஒரு முருகனுக்கு. சஷ்டியை நோக்க சரவண பவனா, சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். இந்த சரவணா அப்படிங்கிறத என்னன்னு ஞாபகம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரம் அப்படின்னு வச்சுக்கோ. சரம்னா என்னது? நமக்கு வெடி தான் தெரியும், சரவெடி. சரம் அப்படின்னா மூச்சு காத்து. சரஸ்வதி நதியே வந்து இந்த மூச்சு காத்துன்னு தான் சொல்லுவாள். இந்த மூச்சு காத்துக்கு சரவணனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அந்த யோக கடவுள், அதனால சொல்றது. இந்த மூச்சு காத்த சீரா ஒரு ஒழுங்குமுறையோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறவன் சரவணன் அர்த்தம். சரம் அப்படின்னா மூச்சு காத்து. அதை தெரிஞ்சுட்டு நீ வந்து சிஸ்டர் அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம்னா புரிஞ்சிடும். ஏன்னா சிஸ்டர் அப்படின்னா வந்து சீடன் அர்த்தம். சிஸ்டர் அப்படின்னா சிஷ்யா, சிஷ்யான்னு அர்த்தம். அதாவது நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி. சரம்னா மூச்சு. சூப்பர். லேசாக வச்சு ரொம்ப வசிக்க வேண்டாம், கொஞ்சம் ஒன்று வச்சோம்னா நல்லாயிருக்கும். பெருங்காயத்தையும் 2 மிளகாயும் தாளிச்சு கொட்டுறேன். இன்னொன்று என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, வாசவன் மருகா வருக வருகன்னு இருக்கும்ல. வாசவன் மருகா வருக வருக. ஆமாம், வாசவன் அப்படின்னா இந்திரன். ஓ, இந்திரனா? மருகா அப்படின்னா மருமகன், மாப்பிள்ளை. இந்திரனோட மாப்பிள்ளை முருகன். வந்து மருகா வருகன்னு வந்து நம்ம வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகிட்டா, முருகாவுக்கு பதிலாக மருகான்னு போட்டான்னு யோசிக்கூடாது. மருகான்னா மருமகன். தெய்வான் இருக்கா இல்லையா, தெய்வானோடைய அப்பா வந்து இந்திரன், இந்திரனோட பொண்ணு தான் தெய்வான். வாசவன் மருகா அப்படின்னா வாசவனோட மாப்பிள்ளை. ஓ, புரியுது. லாஸ்ட்டாக போட்டோம்னா இந்த பெருங்காய வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக லாஸ்ட்டில் போடுறேன் இந்த பச்சை மிளகாயும் அந்த பெருங்காயத்தையும். நம்ம கொஞ்சம் கரைஞ்சோடனே போட்டுறேன். அதே அடுத்து வந்து சிறகிரி வேலவா சீக்கிரம் வருகன்னு வரும். சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருகன்னு வருமே. ஆமாம், அது அந்த சிறகிரின்னா என்னது? சிறகிரின்னு சென்னிமலை இருக்கு இல்லையா, வந்து சிறகிரி அப்படின்னு சொல்லுவாள். இந்த சென்னிமலைக்கு வந்து புஷ்பகிரி, மகுடகிரி அப்படின்னு பேர் உண்டு. அந்த சென்னிமலை வேலவனை சொல்லுவாள். ஆனால் இந்த அடுத்த வரியை பார்க்கும்போது அதுக்கு உள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கு. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சடுதியில் வருக. சடுதி அப்படின்னா ஃபாஸ்ட், சீக்கிரமா. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக. இந்த சிறகிரி அப்படின்னா சிரம்னா என்னது? கை. சிரம்னா தலை. கரெக்ட், சிரம்னா தலை. கிரின்னா என்னது? மலை. மலை. தலையில் இருக்கிற மலை.
அதை நம்ம வந்து திருவண்ணாமலை தீபத்தை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்தோம். சொன்னீங்க தலைனா மலைன்னு, மலை மேலே உச்சியில், அந்த மலை உச்சியில் இல்லைன்னா தலை உச்சியில் சகசரராரா அப்படின்னு 7வது சக்கரம் உண்டு. அந்த அருள் வந்து அந்த ஞான ஒளி வந்து சீக்கிரம் வரணும். சரவண பவனா அப்படின்னு இந்த இடத்துல சரவணான்னு வார்த்தையை ஏன் போட்டா அப்படின்னா மூச்சு காத்து. இந்த மூச்சு காத்துல பயிற்சியில குண்டலினி யோகத்துல அந்த வெப்பத்தை எழுப்பி அந்த ஒளி வந்து எனக்கு சீக்கிரம் வரணும், சரவணா அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த சிறகிரி அப்படிங்கிறது சென்னிமலையும் எடுத்துக்கலாம். நேரடியாக பார்த்தா அந்த புஷ்பகிரியை சொல்லுவாள். அது வந்து உள்ள அர்த்தம் வந்து சிறகிரி அப்படின்னா தலையில் வர்ற அந்த ஞான ஒளி. சூப்பர், கரெக்ட். இது ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, ரெண்டுமே ஆயிடுச்சு. இந்த கடுகு வெந்தயம் போட்டுன்ட்டு தக்காளியும் போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெறும் மிளகா அப்படியே உப்பையும் போட்டுட்டேன். ரெண்டாமதுக்கப்புறம் மசிஞ்சுட்டேன். லாஸ்ட்டில் வந்து பச்சை மிளகாவும் பெருங்காயத்தையும் தாளித்து கொட்டிருக்கேன். இது வந்து பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி பூ, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு பாசுமதி ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம் 5 நிமிஷம் 1/2 hour கலைஞ்சி வச்சுட்டு அதையும் போட்டு 1க்கு 2 தேங்காய் பால் எண்ணெய் இருக்கும். குழசில் வேணால் 2.5 விட்டுக்கலாம். தேங்காய் பால் தான் ஃபுல்லாக. இப்போ 2 கப்புங்கிறனால உதிரியாக வந்திருக்கு. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு பால். பால் ஆமாம், 1 கப்பு 2 கப்பு பால் போட்டு மேலாக இப்போ கொத்தமல்லி தூவினேன். எடுத்து ஓகே. ஸோ தேங்காய் பால் சாதமும் தக்காளி கிரேவியும் இன்னைக்கு. ஆமாம், சூப்பர், அமக்கலாம். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. கொஞ்சோண்டு தரேன், டேஸ்ட் பாருங்கள். நான் உதிரி வந்திருக்குல்ல. இது வந்து இந்த தக்காளி வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி. இட்லிக்கு செமையாக இருக்கும் போல இருக்கே. ஆமாம், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கறதுக்கே அமக்கலமாக இருக்கே ஜெயஸ்ரீ. உங்களுக்கு எல்லாமே அமக்கலம் தான். சூப்பராக இருக்கு, நல்லா உதிரியா. பாரு. வா. என்னக்கா சூப்பர், அருமை, அமக்கலம்.